அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நன்னூலோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். அதில் நூலுக்கான இலக்கணத்தையும் நூலோட வகைகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நூலின் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நூலின் இயல்பே நுவலின் ஓர் இரு பாயிரம் தோற்றி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருள் பயத்தோடு எழுமதம் தழுவி ஐயிரு குற்றமும் அகற்றி அம்மாட்சியோடு எண்ணான்கு உத்தியின் ஒத்து படலம் எனும் உறுப்பினில் சூத்திரம் காண்டிகை விருத்தி ஆகும் விகற்ப நடை பெறுமே அப்படின்னு நூற்பா சொல்லியிருக்காங்க. அதாவது நூலின் இயல்பே நுவலின் ஓரிரு பாயிரம் தோற்றி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருள் பயத்தோடு எழுமதம் தழுவி ஐயிரு குற்றமும் அகற்றி அம்மாட்சியோடு எண்ணான்கு உத்தியின் ஒத்து படலம் எனும் உறுப்பினில் சூத்திரம் காண்டிகை விருத்தி ஆகும் விகற்ப நடை பெறுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நூலுக்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்னன்னு பார்த்தோன்னா, நூலோட இயல்பு, ஒரு நூல் அப்படின்னா அதோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் நூல் அப்படின்னா எதை குறிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா, இலக்கண இலக்கியங்களை உணர்த்துகிற பொதுவான சொல்லாதான் நூல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூலோட பொருள் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இலக்கண இலக்கியம் ரெண்டையுமே உணர்த்துற ஒரு பொது சொல்லாக இருந்துச்சு. ஆனால் நன்னூலார் சொல்கிற நூல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, இலக்கண நூலை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னூலார் சொல்கிற நூல் அப்படிங்கிறது இலக்கண நூலை மட்டும்தான் சிறப்பாக சுட்டுது. ஆனால் முன்னாடிலாம் நூல் அப்படின்னா பொதுவாகவே இலக்கண நூலையும் குறிக்கும், இலக்கிய நூலையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னூலார் இலக்கண நூலை மட்டும்தான் சிறப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நூலோட இலக்கணம் நூற்பா பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதில் நூலோட இயல்பு அப்படின்னா என்னென்னா, ஓர் இரு பாயிரம் தோற்றி அப்படின்னா, ஓர் இரு பாயிரம் அப்படின்னா நான் முன்னாடியே பார்த்தோம். பாயிரத்தோட வகைகள் ரெண்டு, ஒன்று பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம். பொது பாயிரம் அப்படின்னா எல்லா நூலுக்கும் பொதுவான 5 கருத்துக்களை சொல்கிறது பொது பாயிரம். சிறப்பு பாயிரம் அப்படின்னா ஒரு நூலுக்கு மட்டும் சிறப்புடைய கருத்துக்களை கூறுறது தான் சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதான் ஓரிரு பாயிரம் தோற்றி அப்படின்னு என்னென்னா பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் ரெண்டையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்மையின் ஒன்றாய் அப்படின்னா, மும்மையின் அப்படின்னா நூலோட வகைகள் 3 இருக்குது. அது என்னென்னா முதல் நூல், சார்பு நூல், வழிநூல் அப்படின்னு சொல்லி 3 வகை இருக்குது. அந்த 3 நூல்களில் ஏதாவது ஒரு இதில் வந்திருக்கும். முதல் நூலாக வந்திருக்கலாம், இல்லை வழிநூலாக வந்திருக்கலாம், இல்லைன்னா சார்பு நூலாக வந்திருக்கலாம். அதான் மும்மையின் ஒன்றாய். பாயிரம் அப்படின்னா பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் 2, அதான் இரு பாயிரம். மும்மையின் அப்படின்னா நூலோட வகைகள் 3, என்னென்னா முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். நெக்ஸ்ட்டு நாற்பொருள் பயத்தோடு. நாற்பொருள் பயத்தோடு அப்படின்னா என்னென்னா அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 பொருள்களில் ஏதாவது ஒரு பொருளை பெற்று வரும். நாற்பொருள் அப்படின்னா என்னென்னா அறம், பொருள், இன்பம், வீடு, அதான் நாற்பொருள் பயத்தோடு எழுமதம் தழுவி. 7 வகையான மதங்கள். மதம்னா என்னென்னா கொள்கைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு நூல் எப்படிலாம் அமையணுங்கிற கொள்கைகள் மொத்தம் 7 இருக்குது. அதான் எழுமதம் தழுவி. ஐயிரு குற்றமும் அப்படின்னா 2 10, மொத்தம் 10 குற்றங்களை அகற்றி, ஐயிரு குற்றமும் அகற்றி. ஒரு நூல் எழுதணும் அப்படின்னா அந்த 10 வகையான குற்றங்கள் கண்டிப்பாக அதில் இடம்பெறக்கூடாது. அதனால் ஒரு நூலில் இடம்பெறக்கூடாத குற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நன்னூலார் சொல்லியிருக்காரு. அம்மாட்சியோடு அப்படின்னா அது கூட இந்த 10 வகையான குற்றங்கள் கூட எண்ணான்கு உத்தியின். எண்ணான்கு உத்தியின் அப்படின்னா 32 உத்திகள். 32 உத்திகளும் இடம்பெற்றிருக்கும். ஒரு நூல் எந்த மாதிரிலாம் அமைக்கலாங்கிறதுக்கு உத்திகள் கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோன்னா 32 உத்திகள். நெக்ஸ்ட்டு ஒத்து படலம் எனும் உறுப்பினில். ஒத்து அப்படின்னா என்னென்னா இயல். இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டோன்னா 9 இயல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். படலம் அப்படின்னா என்னென்னா அதிகாரம், 133 அதிகாரம் இருக்கும். அதான் ஒத்து படலம் எனும் உறுப்பினில் சூத்திரம் அப்படின்னா என்னென்னா நூற்பா. மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்கும்? 1330 குறள் இருக்கும் இல்லையா? அதான் ஒத்துனா இயல், படலம்னா அதிகாரம், சூத்திரம்னா நூற்பா. காண்டிகை உரை, இது உரையோட வகைகள். காண்டிகை விருத்தி ரெண்டும் உரையோட வகைகள். காண்டிகை உரை, விருத்தி உரை அப்படின்னு சொல்லி அதான் காண்டிகை விருத்தியாகும் விகற்ப நடை பெறுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நூலின் இயல்பே நுவலின் ஓரிரு பாயிரம் தேர்ச்சி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருள் பயத்தோடு எழுமதம் தழுவி ஐயிரு குற்றமும் அகற்றி அம்மாட்சியோடு எண்ணான்கு உத்தியின் ஒத்து படலம் எனும் உறுப்பினில் சூத்திரம் காண்டிகை விருத்தியாகும் விகற்ப நடை பெறுமே. இதோட விளக்கங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஐயிரு குற்றமும் அகற்றி அம்மாட்சியோடு அப்படிங்கிறப்ப ஐயிரு குற்றமும் அப்படின்னா 10 குற்றங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அம்மாட்சியோடு அப்படின்னா என்னென்னா 10 குற்றங்களுக்கு ஆப்போசிட்னா 10 அழகுகள் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. 10 குற்றங்களை தவிர்த்து 10 அழகுகளை வந்து சேர்த்துக்கணும். அதுதான் இந்த இடத்துல ஐயிரு குற்றமும் அகற்றி அம்மாட்சியோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட விளக்கம் தான் கீழே இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் பார்த்தோம் இல்லையா. 2 வகையான பாயிரம். ரெண்டாவது முதல் நூல் வழிநூல் சார்பு நூல், இது 3ல் ஏதாவது ஒன்று. மூன்று நூல் ஒன்றாய் அமைதல். நாற்பொருள் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு. மதங்கள் பார்த்தோமா 7 வகை மதங்கள். ஐயிரு குற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம், அதான் 10 குற்றங்கள். அம்மாட்சியோடு வந்துச்சு, அந்த இடத்துல 10 வகையான அழகுகள். எண்ணாங் உத்திகள் அப்படின்னா 32 உத்திகள். ஒத்துனா இயல், படலம்னா அதிகாரம், சூத்திரம்னா நூற்பா. காண்டிகை விருத்தி உரை, இது 2ல் ஏதாவது ஒரு உரைகளை பெற்றதாகவோ பெறத்தக்கதாகவோ அமைந்து இருத்தல் வேண்டும். இதுதான் ஒரு நூலோட நடைகள் வந்து இந்த மாதிரியாக தான் இருக்கணும். 13 வேறுபட்ட நடைகளை பெற்று வருதல் வேண்டும். இதுதான் ஒரு நூலுக்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூலுக்கான இலக்கணம் மொத்தம் 13. ஃபஸ்ட்டு வந்து பொது பாயிரம் அல்லது சிறப்பு பாயிரம் ஏதாவது ஒன்று இருக்கணும். முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் 3ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். அறம் பொருள் இன்பம் வீடு இதில் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும். 7 வகையான மதங்கள், 10 குற்றங்கள், 10 அழகுகள், 32 உத்திகள், ஒத்து படலம் சூத்திரம் காண்டிகை விருத்தி உரைகள் இதெல்லாம் பெறத்தக்கதாகவோ இல்லை அமைஞ்சோ இருக்கணும் நூல் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நூலோட வகைகள் பார்க்கலாம். மேலேயே பார்த்தோம், முன்மையின் அப்படின்னா முதல் வழி சார்பு அப்படின்னு சொல்லி நூல் வந்து 3 வகைப்படும். அதுக்கான நூற்பா தான் முதல் வழி சார்பு என நூல் 3 ஆகும். இந்த கிரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நூற்பா. முதல் வழி சார்பு என நூல் 3 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, நூல் அப்படிங்கிறது முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் என 3 வகைப்படும். அதுதான் முதல் நூலுக்கான நூற்பா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவற்றுள் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். அவற்றுள் முதல் வழி சார்பு மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த நூற்பால அவற்றுள் வினையும் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். இப்போ இயல்பாகவே நல்வினை தீவினைகளில் இருந்து நீங்கியவன் இறைவன், அவன் தெளிந்த அறிவுடையவன். அவ்விறைவனால் செய்யப்பட்ட நூல் முதல் நூல் என்று சிறப்பிக்க அவன் தெளிந்த அறிவுடையவன், அவ்விறைவனால் செய்யப்பட்ட நூல் முதல் நூல் என்று சிறப்பிக்க பெறுவதாகவும். இப்போ முதல் நூல் என்னன்னா வினையின் நல்வினை தீவினை இதிலிருந்து நீங்கிய கடவுளால் செய்யப்பட்ட நூல் தான் முதல் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றுள் வினையின் நீங்கி அப்படின்னா நல்வினை தீவினை இதிலிருந்து நீங்கி தெளிந்த அறிவுடைய இறைவன், அறிவின்னா தெளிந்த அறிவுடைய இறைவன் கண்ட நூல் தான் என்னென்னா முதல் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவனே அன்றி இறைவனுடைய அருள் பெற்ற சான்றோர்களால் இயற்ற பெறுவதும் முதல் நூலாகவே கருதப்பெறும். இறைவனே அன்றி இறைவனுடைய அருள் பெற்ற சான்றோர்களால் இயற்ற பெறுவதும் முதல் நூல் அதில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா வழிநூலுக்கான நூற்பா என்னன்னு பார்த்தோன்னா, முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல் ஆகும். முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு அப்படின்னா முன்னாடி வழிநூல் முதல் நூல் இருக்கு இல்லையா, முதல் நூலோட முடிவை ஓரளவுக்கு ஒத்து பின்னோன் வேண்டும் நிகழ்ப்பம் கூறி அந்த நூலை எழுதுகிறவங்களோட கருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கூறி எழுதுறது அழியா மரபினது வழிநூல். அதான் முன்னோர் இயற்றிய நூல்களின் முடிவுகளை பெரிதும் தழுவி நின்று நூல் செய்வோன் காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை தம் நூலுள் இணைத்து எல்லாராலும் போற்ற பெறும் பெருமையுடையதாக செய்வது தான் வழிநூல். அதுதான் சொல்லியிருக்காங்க.
முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து. முன்னாடி எழுதவங்க முதல் நூலோட கருத்துக்களை பெரும்பான்மை ஒத்து பின்னோன் வேணும். இப்போ எழுதுகிறோன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் கூறி எழுதுறது தான் வந்து வழிநூல். அதுதான் சொல்லியிருக்காங்க. மூணாவது நூல் என்னென்னா புடைநூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புடைநூலுக்கு இன்னொரு பேர் சார்பு நூல். புடைநூலுக்கு இன்னொரு பேர் சார்பு நூல். இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறு உடையது புடைநூல் ஆகும். இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி அப்படின்னா முன்னாடி எழுதினவங்க நூல் இருக்கு இல்லையா, முதல் நூலோட இதை ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒத்து நிறையா கருத்துக்கள் வந்து மாறி இருக்கிறதுக்கு பேர் தான் புடைநூல், அப்படி இல்லைன்னா சார்பு நூல் சொல்கிறாங்க. இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி ஓரளவுக்கு தான் ஒத்துமை இருக்கும், மாற்றம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அதான் இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறு உடையது புடைநூல் ஆகும். இது என்ன விளக்கம்னா, முதல் நூல் வழிநூல் ஆகியவற்றின் முடிவை சிறுபான்மை ஒத்தும் பெரும்பான்மை பொருந்தாமல் வேறுபட்டும் நிற்பது புடைநூல் ஆகும். இதனை சார்பு நூல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் நூல் வழிநூல் இது ரெண்டோட முடிவை சிறுபான்மை ஒத்தும் பெரும்பான்மை பொருந்தாமல் வேறுபட்டும் நிற்பது புடைநூல். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சார்பு நூல். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் நூல் வந்து அகத்தியம், வழிநூல் வந்து தொல்காப்பியம், சார்பு நூல் வந்து நன்னூல். இப்போ முதல் நூல் அகத்தியம் அப்படிங்கிறத அகத்தியருங்கிற முனிவர் எழுதியிருக்காரு, அதனால அது முதல் நூல். வழிநூல் அப்படிங்கிறது தொல்காப்பியம், அகத்தியத்தை பெரும்பான்மை ஒத்தும் சிறிதளவு வேறுபட்டும் இருக்கிறதா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்பு நூல் அப்படின்னா நன்னூல். அகத்தியம் தொல்காப்பியம் இதற்கு கொஞ்சம் கருத்துக்களை மட்டும் எழுதிக்கிட்டு மீதியெல்லாம் நான் பவனந்தி முனிவரை வந்து எழுதியிருப்பாரு, அதனால சார்பு நூலில் நன்னூல் வந்திருக்கு. இதுக்கு இன்னொரு விளக்கம் பார்த்தோன்னா, தந்தை அப்படிங்கிறது முதல் நூல், மகன் அப்படிங்கிறது வழிநூல், மருமகன் அப்படிங்கிறது சார்பு நூல். இப்போ ஒருத்தவங்க அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பின்பற்றி தான் மகன் வருவான். இப்போ மருமகன் அப்படிங்கிறது அப்படி இருக்காது, சிறிதளவு மட்டும்தான். ஏன்னா அவன் வேற குடும்பத்துல இருந்து வந்தனால ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் இவங்கள மாதிரி இருப்பாங்க, நிறையா வேறுபட்டு இருப்பாங்க. ஆனால் மகன் அப்படிங்கிறது கிடையாது, அப்பா வீட்டிலேயே இருந்து வரனால மகன் வந்து பெரும்பான்மை அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தந்தை வந்து முதல் நூல் அப்படின்னும் மகன் வழிநூல் அப்படின்னும் மருமகன் வந்து சார்பு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. வழிநூல் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்காது, அதுவே முதல் நூலாக நிற்கும் இடமும் உண்டு. இப்போ தந்தைக்கு அப்புறம் மகன் இருக்காங்க அப்படின்னா மகனுக்கு ஒரு மகன் பிறக்கும்போது மகன் வந்து தந்தையாயிருவாங்க, அந்த நேரத்தில் தந்தை வந்து முதல் நூலாக மாறிடுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வழிநூல் அப்படிங்கிறது எப்பவுமே நிலையானதாக இல்லை, அதுவே எப்போ வேணாலும் முதல் நூலாக நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து நூலுக்கான இலக்கணமும் நூலோட வகைகளும் பார்த்தோம். நூலுக்கான இலக்கணத்தில் அடுத்து வர பாயிண்ட்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.